வெளியே போனதுக்கு நம்மை குறித்து நற்சாட்சிகள் உண்டாங்கிட்டா ஏகப்பட்ட இடத்துல என்ன பண்ணியிருக்கு, உடைப்பு இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல சேதம் அடைஞ்சிருக்கு. நம்மை குறித்து நற்சாட்சிகளை கேட்போம் என்று சொன்னால் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இன்றைக்கு உள்ளும் புறமும் சரியாக பூசப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். பிரயாசப்பட்ட பிற்பாடு அது தொடர்ந்து காத்துக்கொள்ள முடியாது. ஜாமக்காரரை என்ன பண்ணுவோம், நீங்கள் இப்போ அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், கண்காணிங்க. நம்மளை என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நிதானித்து அறிங்க. நம்மளுடைய வாழ்க்கை சரியாக தான் போயிட்டுருக்குதா, நான் ஒரு கிறிஸ்துவன் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, தேவனுக்குள்ளாக ஜீவித்து கொண்டு இருக்கிறேன், நான் சரியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, என் கணவனத்தில் என் மனைவி இடத்துல சரியாக இருக்கிறேன், என் பிள்ளைகளை நேர்த்தியாக நடத்துகிறேன்னா, சபைக்குள்ளாக என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது. இது மாத்திரம் இல்லை, அதுபடி சபையை விட்டு என்னை வெளியே கடந்து போன பிற்பாடு என் வேலை ஸ்தலமாகட்டும், ஊழிய காரியங்களாகட்டும், படிப்பின் இடங்களாகட்டும், இந்த இடங்களெல்லாம் என்னை குறித்து நற்சாட்சிகளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன்னா, இதுதான் வெளிப்புற பூச்சி. இது ரெண்டும் இல்லை. ரெண்டில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் வேலைக்கு நிச்சயமான ஆபத்து.